ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 26/11/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 744. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 744. இதில் நமக்கு ஆல் போர்டு பார்ப்போம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 3, 4, 8, 9ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸு. ஓகேங்களா? 4ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் பாஸு. வாங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 44, அதுவும் நம்ம முக்கியம்னு சொல்லி கொடுத்துருந்த நம்பரு 44 பிசியில் பாஸு. ஓகேங்களா? 44 பிசியில் பாஸு. வாங்க இப்போ திருடிஜிட்டு பார்க்கலாம். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்தது ஒரு 6 செட்டு கொடுத்துருந்தேன். அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்ததே முக்கியமான நம்பர்னு சொல்லி கொடுத்த கோடு போட்டிருந்த நம்பர்லேயே 434 நான் கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 744. அதாவது 7ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு பதிலாக 7ஆம் நம்பர் வந்திருந்து ஒரு பாக்ஸ் போட்டிருந்தால் ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. அதே மாதிரி பாருங்கள் 334ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 4ஆம் நம்பர் சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஆக முதல் ஜஸ்ட் மிஸ் தான் திருடிச்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பிசியில் ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 44 பிசி ஜெயிச்சு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? வாங்க இப்போ நாளைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 27/11/2025 கார்னியா ப்ளஸ் 599 உண்டான கெஸிங் இதை இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் வீடியோ மட்டும்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கெஸிங் என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 3, 5, 6, 7. இதுதான் நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா? அதுவும் அளவாக போட்டுக்குங்க. வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். ஏபிபிசிஏசி இதில் பார்த்தீங்கன்னா 13, 31, 10, 01, 30, 03, 53, 35, 37, 73, 57, 75, 86, 68, 67, 76, 87, 78, 47, 47, 74, 45, 54, 72, 27, 62, 26, 69, 96, 91, 19, 61, 16. இதுதான் நாளைக்கு உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடுங்க. அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். இது எதனால் கோடு போட்டு காமிச்சிருக்கேன்னா, இது எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பராக தோணுது, அதனால் உங்களுக்கு கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கம்மியாக போடணுன்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா கோடு போடாத ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். அதுவும் அளவாக போட்டுங்க. சரிங்களா? வாங்க இப்போ திருடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ திருடிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். 310, 537, 867, 475, 762, 691. இதுதான் நாளைக்கு உண்டான திருடிஜிட் உண்டான கெஸிங்கு. திருடிஜிட்டை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோ பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம், அதுவும் அளவாக போட்டுக்குங்க. அதே மாதிரி இதில் எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்கள் கெஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம். சப்போஸ் உங்கள் கெஸிங் பாக்ஸில் வருதுன்னா பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.